குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முதல்ல இந்த குரு பெயர்ச்சி முதல்ல எப்படி இருக்குன்னு முதல்ல தெரியணும். பிரபஞ்சத்துக்கு எப்படி இருக்கும், இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கும். ஏன்னா சனி பெயர்ச்சி ஆகும்போது, சார் எனக்கு பிரச்சனை எதுனா வந்துடுமா, வேலையில் பிரச்சனை வருமா, தொழிலில் பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு பயத்தோடு அந்த ப்ரிடிக்ஷன் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி வரும்போது சந்தோஷத்தோடு பார்ப்பாங்க. சுப பலன் வரப்போகுது, கெட்டி மேளம் கொட்ட போகுது, வேலை வாய்ப்பு வரப்போகுது, வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு நிறைய நமக்கே தெரியுமே. சுபர் பார்வை இல்லையா, ஸ்தான பலம் கிடையாது, அவருக்கு பார்வை பலம் தான் 5, 7, 9. அதில் இந்த ஆண்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டில் குரு ராஜாவாக வர்றார். இந்த குரு ராஜாவாக வரும்போது குரு கடகத்தில் போய் உச்சம் பெற போகிறார். 12 ஆண்டுகள் பொறுத்து இந்த வீட்டுக்கு வரப்போகிறார். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு புஷ்கரம் வேற நடக்கும். ஒவ்வொரு நதியில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும். இந்த 12 ஆண்டுகள் கழித்து கடகத்துக்கு வரும்போது உச்சம் பெற்ற இந்த குரு இந்த பிரபஞ்சத்துக்கே நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். தங்கம் விலை ஏறத்தான் செய்யும், வெளியினுடைய விலையும் ஏற்றத்தான் செய்யும். எப்போ தங்க விலம் ஏறி இறங்கியிருக்கா, குரு நீச்சமாயிட்டாருங்க அதனால் தங்க விலம் குறைஞ்சிருங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த எல்லோ மெட்டல் மட்டும் ஒரு முறை ஏறுச்சுன்னா இறங்கிறதுங்கிறது கஷ்டம். பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும், மறுபடியும் இறங்கிடும். ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் இருக்கத்தான் செய்யும். ஷேர் மார்க்கெட்டில் மிக கவனமாக இருக்கணும். இந்த ஆண்டு குரு பயிற்சி சார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறோமே ஒழிய 3 விதமான நிலைகளில் குரு பயிற்சி ஆகிறார். அது என்ன அப்படின்னா, மிதுன ராசியில் குரு இருக்கார், அதில் இருந்து குரு மாறுறார், கடகத்துக்கு மாறும்போது உச்சம் அடைகிறார். இங்கே கூட 5 மாதம்தான் இருக்கார். மறுபடியும் சிம்மத்துக்கு போய் அதிச்சாரமாக மாறுகிறார். அதிச்சாரமாக போயிட்டு திருப்பி வக்கரம் பெறுகிறார். ஸோ 1 வருஷம் இருக்கக்கூடிய குரு உச்சம் பாவம் கடகராசிக்கு பார்த்திங்கன்னா கண்டகச்சனி, அஷ்டமசனி அப்படின்னு 5 வருஷம் அப்படிங்கிறது 5.5 வருஷமாக போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 1 வருஷம் இருக்க வேண்டிய குரு 5 மாதம், அதில் ஒரு 3 மாதம் 8 மாதம்தான் இருக்கார். அப்படி சுப விஷயங்கள் அவ்வளவு பெருசாக இல்லைனாலும் நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிற இந்த காலகட்டத்தில் மீனத்தில் நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் போர் பதட்டங்களாலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இதற்கு குரு பயிற்சி மாத்திரம் இல்லை, 2031 வரைக்கும் ரிஷபத்தில் சனீஸ்வரர் மாறும் காலம் வரைக்கும் இந்த அழிவுகள் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி குருவனுடைய சாதகத்தினால மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும்ன்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. அதே நேரத்தில் இந்த குருவோடு சேர்ந்து கேதுவும் இணைய போகிறார். ஞானகாரகன் 18 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ குருவும் கேதுவும் இணையும் காலத்தில் 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக காசி, கயா, ராமேஸ்வரம் போயிட்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஆகவே பொது பலன் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு தான். உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும், மகாதிசைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து குரு உங்களுக்கு பலன் தருவாரா, உச்சமா நீச்சமா, குரு தசை நடக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் பலன் சொல்லணும். இருந்தாலும் யூடியூப்பில் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது கொடுத்துருக்கேன். பொது பலன் சொல்லியிருக்கேன். சர்வ ஜாக்கிரதையாக இருங்க. அதே நேரத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படிங்க இருக்குது? 7ஆம் இடத்துல சனீஸ்வரரில் முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதியை தேடுங்க. அவங்க பிள்ளைங்களை கண்டிக்கிறது, எக்ஸாம் சரியாக எழுதலை, ஏன் லேட்டாக வரீங்க, ஏன் லேட்டாக போகிறீங்க, ஏன் டியூஷன் போனீங்க,
ஒழுங்காக டியூஷன் படிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு ரொம்ப அறிவுபூர்வமாக கேட்டு பிரச்சனையை ரொம்ப வளர்க்காதீங்க. ஏன்னா ஆஃபீஸ்லேயே நிம்மதி இருக்காது. பார்ட்னர்ஷிப் அப்படின்னா நாட் ஒன்லி பிஸ்னஸ், வீட்டில் பார்ட்னர்ஷிப், கணவன் மனைவி உறவு, பிரிவுகள் வந்துடக்கூடாது. அதே நேரத்தில் உறவுகள் பாதிப்புனால, மனக்குழப்பத்தினால உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், 2 பேருக்கும் அந்த ஆரோக்கியம் பாதிக்கும். மனசு குழப்பத்தில் தூக்கம் இல்லை சார், அசிடிட்டி ஃபார்ம் ஆகுது, சரியாக சாப்பிட்றதில்ல, ஒரே கஷ்டமாக இருக்குது. அவர் ஆஃபீஸ் பிரச்சனையெல்லாம் இங்கே வந்து பேசிகிட்ருக்காரு. நான் மாத்திரம் எங்கே சார் போகிறது? பசங்களும் கஷ்டப்பட்டு படிக்கிறானுங்க, பேங்க் லோன் கேட்டால் கிடைக்கல, வெளிநாட்டுக்கு போகணுன்றானுங்க அப்படின்னு எல்லா பிரச்சனையும் ஒன்றா வச்சுக்காதீங்க. நவம்பருக்கு அப்புறம் ஒன்று ஒன்றா கை கூடும். ரொம்ப அற்புதமான வாழ்க்கையாக வரும். எது எப்படி இருந்தாலும் உங்கள் கௌரவம் பாதிக்காது. புதிய இடமாற்றம் வரப்போகுது. நீங்கள் செய்கிற தொழிலில் ப்ரமோஷனோ, அதிக சம்பளமோ, அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல பதவியோ, உயர் பதவியோ உங்களுக்கு கிடைக்கும். அவன் சொன்னான் இவன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி கையெழுத்து போடுங்க. அவனை நம்பினேன் சார், இவனை நம்பினேன், ஒரு வீடு வாங்கினேன், ஒரு ஃப்ளாட் வாங்கினேன், டாக்குமெண்ட்டை இவன் சொன்னான்னு சொல்லி நான் பார்த்துட்டேன் சார், கடைசியில் பார்த்தா அது ஏதோ டாக்குமெண்ட்டில் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. இத்தனைக்கும் லீகல் ஒப்பீனியன் கூட வாங்கினேன் சார், அட்வொகேட் கூட கரெக்டாக தான் நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னார் சார், அப்புறம் தான் பார்த்தா அது டபுள் டாக்குமெண்ட்டாக இருக்குது. இப்படியெல்லாம் பிரச்சனை வரும். எப்படி இருந்தாலும் கடன் வாங்கி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. அந்த கடனை வந்து திருப்பி செலுத்தும் போது இந்த பிரச்சனைகள் வந்துடக்கூடாது. வீடையும் மாற்ற முடியாமல், சொத்தும் வாங்கி வச்சுக்கிட்டு, அதுவும் லிட்டிகேஷனில் வச்சுக்கிட்டு, ஆகவே ஒரு முறைக்கு 2 முறை வெறும் ஜோதிடத்தை மட்டும் நம்பாமல் நேரில் போய் விசாரணை பண்ணி டாக்குமெண்ட்டை சரியாக பார்த்து, அட்வொகேட்டு மாத்திரம் நம்பாமல் அந்த பைமாஷ் நம்பர், அந்த சர்வே நம்பர் தான் இதுவா, கார்டினேஷன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனையும் போகிறதுக்கு திருவெண்காடு அப்படிங்கிற புதன் ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. புதன்கிழமையில் சுவாமிக்கு வந்து பாலபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு சொட்டு பால் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டகச்சனி தானே இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக இருப்பது ராகு கேது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வேற்று மொழி இனத்தவர்களாலும் வேற்று மதத்தினராலும் உங்களுக்கு லாபங்கள் வரத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கடன்கள் தீரும். சொத்துக்கள், சில சொத்துக்கள், கடன் வாங்கி சொத்து சேரும்ல, ஒரு பக்கம் சொத்து சேர்ந்தாலும் அதுக்கு உண்டான கடன் வந்து தான் தீரும். நான் இஎம்ஐ கட்ட முடியுமா சார்? தாராளமாக கட்டலாம், தைரியமாக போங்க. சிற சொத்து இந்த காலகட்டத்தில் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த சொத்து தான் மிச்சம். ஆகவே நான் சொன்ன திருவெண்காடு போயிட்டு வாங்க, சுப பலன்கள் அதிகமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.